ஹாய் ஹலோ ஸ்டார்டர் ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம வந்து கண்ட்ரி ப்ரீட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு ஃபீடு வந்து க்ரோவர் ஆக்சுவலி வந்து 1.5 மாதத்துக்கு அப்புறம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு 21st டேலேருந்து 21வது நாள்லேருந்து வந்து நம்ம க்ரோவர் கொடுக்க தொடங்கலாம். க்ரோவரில் வந்து க்ரூட் ப்ரோட்டீன் வேல்யூ மற்ற 2 ஸ்டார்டர் அண்ட் ப்ரீ ஸ்டார்டரை விட கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒரு பருவத்துக்கு அப்புறம் அளவுக்கு அதிகமாக ப்ரோட்டீன் கோழிகளுடைய உடம்புல ஏறினாலும் அதுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம்ஸ் மாதிரியான சில நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து ப்ரோட்டீன் வேல்யூ வந்து கம்மியாக போதும். இந்த ஸ்டேஜிலேருந்து பொதுவாக க்ரோவர் ஸ்டேஜர் வந்து சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்ச் கோழிகள் முட்டை போட தொடங்குறது வரைக்கும் க்ரோவர் கொடுத்துட்டு அப்புறம் லேயருக்கு போவாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 4 மாதம் வரைக்கும் முழுசாக 4 மாதம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் க்ரோவர் வந்து கொடுப்பாங்க. எது வசதியோ அப்படி கொடுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம அது கூட வேறு